அத்தை மகனை கட்டிக்கிட்டா நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த 5 மாசத்துல இந்த பொண்ணுக்கு இப்படியா நடக்கணும்? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த 20 வயசாகிற கௌசல்யா. இந்த பொண்ணு சென்னையில பிஎஸ்சி முடிச்சிட்டு இப்ப பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் பெரும்பேடு கிராமத்தை சேர்ந்த 30 வயசாகிற இந்த பொண்ணோட அத்தை மகன் ராஜேஷ் என்பவருக்கும் இப்ப ரீசெண்டா 5 மாசத்துக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த பொண்ணு திடீர்னு கீழே தவறி விழுந்து தலையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ராஜேஷ் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இந்த பொண்ணை சேர்த்திருக்காரு. அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்தா டாக்டர் ஏற்கனவே அந்த பொண்ணு இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிற காயங்கள்லாம் பார்த்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீசார் ராஜேஷை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் இந்த ராஜேஷ் ஏற்கனவே தீபிகாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தீபிகா இவருக்கு தூரத்து சொந்தத்துல அண்ணன் தங்கச்சி முறையா இருந்திருக்கு. அதனால அந்த காதலை இந்த ராஜேஷ் வீட்டுல சொல்ல முடியாம இந்த கௌசல்யாவை மேரேஜ் பண்ணிருக்காரு. அதோட மேரேஜ் ஆன பிறகு தீபிகா ராஜேஷோட காதல் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த தீபிகா கொடுத்த ஐடியானால ராஜேஷ் தான் மனைவியை தீது கட்ட முடிவு பண்ணி கௌசல்யாவை கொலை பண்ணிட்டு எண்ணெயில வலிக்கு கீழே விழுந்த மாதிரி ஒரு நாடகத்தை செட் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வேலைக்கு போயிருக்காரு. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண இந்த ராஜேஷை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மேரேஜ் பண்ணும் போதாச்சும் அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு இந்த ராஜேஷ் சொல்லி இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு வேற எங்காச்சும் போயாவது நல்லா இருந்திருக்கும்.